இன்றைய சமூக வலைதளங்களில் தினம்தோறும் பல வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதில் சில விமர்சனங்களையும் சில வரவேற்பையும் பெற்றுட்டு வருது. அப்படி வரவேற்பை பெற்ற இளம் பெண்ணின் வீடியோ ஒன்று அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துட்டு வரக்கூடிய கும்பமேளா நிகழ்ச்சியில் ருத்ராட்ச மாலைகளை விற்க வந்த மோனலிசா என்ற பெண் காந்த கண்ணால் ஒரே நாளில் சமூக வலைதளத்தில் வைரலானாங்க. இதையடுத்து மோனலிசாவை சினிமாவில் நடிக்க வைக்கிறதா இயக்குனர் ஒருவர் பொது வெளியில அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில கேரள மாநிலம் கோழிக்கோட்ல மோனலிசா சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு நகை கடையை திறந்து வச்சிருக்காங்க. தொழிலதிபர் பாபி செம்மனூர் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையை மோனலிசா திறந்து வைக்கிறதா வெளியான தகவலை அடுத்து அங்கு நூற்றுக்கணக்கானோர் திரண்டதால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நகைக்கடை திறப்பு விழாவில் மோனலிசாக்கு பாபி செம்மனூர் விலை உயர்ந்த நெக்லஸ் அணிவிச்சு அழகு பார்த்த நிகழ்வு தான் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. மேலும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவங்க கிட்ட மோனலிசா மலையாளத்தில் பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகிட்டு வருது.